ரொம்ப குறிப்பாக செய்தி சேனல்களில் காமிச்ச அந்த வாட்ஸ்அப் சாட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதிக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அடுத்த கான்வர்சேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தேதியை விட முந்தின தேதியை வந்து குறிப்பிடுறாங்க. 11ஆம் தேதி, அப்புறம் 12ஆம் தேதி. அடுத்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 11ஆம் தேதின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை முன் வச்சிருக்காங்க. ഇത് ഹണി ട്രാപ്പ് ആണെന്നുള്ളത്. കാരണം അവന്റെ ചാറ്റ് മാത്രമുണ്ട്, ഈ ലേഡിയുടെ ചാറ്റ് ഒന്നുമില്ല. നിങ്ങൾക്ക് കിട്ടിയ ആ ചാറ്റ് സ്ക്രീൻഷോട്ടിൽ പരിശോധിച്ചാൽ അറിയാം. മാർച്ച് 11, പിന്നെ ഡേറ്റ് മാർച്ച് 12, പിന്നെ ഡേറ്റ് മാർച്ച് 11. ഇതിന്റെ ഇടയിലുള്ള ചാറ്റുകൾ എവിടെ போய்? அருணை கைது செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க எனக்கு சில ஃபைல்ஸை காமிச்சாங்க. அவங்க காமிச்ச ஸ்கிரீன்ஷாட்ல இவரோட சாட் மட்டும் தான் இருக்கு. அவங்க ரிப்ளை பண்ணது, அவங்க பேசுனது எதுவுமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே விட அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க அப்பாவை இந்த கேஸ்ல சேர்க்காம பாத்துக்கிறோம், உங்க அப்பாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இது உங்களோட எதிர்த்தரப்பினரோட சதிதான்னு பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற பெண்ணுக்குமே தெரியும். சோ உங்க அப்பாவை இதுல சேர்க்க கூடாது அப்படின்னா 2 கோடி தரணும்னு போலீஸ் தரப்புல இருந்து கேட்டதா சொல்லியிருக்காங்க. വിക്ടിമിനും അറിയാം ഇത് നിങ്ങളുടെ ഓപ്പോസിറ്റ് പാർട്ടിയുടെ കളിയാണ്. അച്ഛനെ ഇതിൽ നിന്നും ഒഴിവാക്കണമെങ്കിൽ 2 കോടി രൂപ തരണമെന്ന്. ഞാൻ എന്താണ് ചെയ്യേണ്ടത്? ഞാൻ ആരെയാണ് വിളിക്കേണ്ടത്?